12 பள்ளிகளுக்கு மேலே விடுமுறை விட்டுருக்கீங்க சார். மழை அளவும் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி தென் மாவட்டங்கள் லைட்டாக குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் வடக்கு பகுதியில் அதிகமாக பெஞ்சிருக்கு. வேறு ஏதாவது குறிப்பிடத்தகுந்த அறிவுறுத்தல்கள் தான் பள்ளி இல்லை, பொதுவாக பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம். குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுன்னா இமீடியட்டாக கிராம பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து அந்த தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும். ஏற்கனவே ஒரு ஆழ்துளை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சிடக்கூடாதுங்கிற அளவிற்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஏற்கனவே எப்போதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ்கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது, பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்று சொல்கிறதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த கலெக்டர்ஸ் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்துக்கிறோம்.